என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தந்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் நல்ல பல காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். விசேஷ காலங்கள் எல்லாம் அதிகாலையில் தான் நடைபெறுகிறது. கோவில்களில் அதிகாலையில் தான் பூஜைகள்லாம் நடைபெறும். வீடுகளில் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் எல்லாம் காலையில் தான் நடைபெறுகிறது. மனிதனுக்கு ஆரோக்கியம் என்பது அடிப்படை உரிமை. அந்த ஆரோக்கியத்தை பெறுவதற்கு யார் முயற்சி செய்கிறார்கள்? யாரும் முயற்சி தருவதில்லை. மனிதன் சாகாமல் இருப்பதற்கும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் நெடுநாள் சந்தோஷமாக வாழ்ப்பதற்கும் எந்த விஞ்ஞானியும் இதுவரை எந்த மருந்தோ மாத்திரையோ ஊசியோ கண்டுபிடிக்கவில்லை. சாகாமல் இருப்பதற்கு யார் மருந்து கண்டுபிடித்திருக்கிறார்கள்? ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியது ஆமேங்கிறான். நீ பிராணாயாமம் மூச்சு பயிற்சி ஒன்று பண்ணிட்டாலே யமனை அடித்து விரட்டி விடலாம் என்று சொல்கிறார். மூச்சு நின்று போனால் தானே அவன் யமனுக்கு தூக்கிட்டு போயிடுறாங்க. மூச்சு இருக்கும் வரை யாரையும் தூக்கிட்டு போக முடியாது. மூச்சு நிற்கணும். பிராணாயாமம் பண்ணுறவங்களுக்கு மூச்சே நிற்காது. அப்போ அவனுக்கு சாக்காடு ஏது? நீண்ட நாள் வாழலாம். அந்த அற்புதமான பயிற்சி இது. அது எல்லா மாணவர்களுக்கும் எல்லா பெரியவர்களுக்கும் நடுத்தரவிற்கினர்களும் தினம் 10 நிமிடம் செய்யுங்கள். நோயின்றி 100 ஆண்டு வாழலாம். அந்த நிலையில் இன்றைக்கு தாம்பரத்திலிருந்து எனது பெயரால் நடத்தப்படும் ருக்மணி அந்த யோகாசன பெண் ஆசிரியர் இந்த குழந்தைகளை அற்புதமாக வதக்கி நல்ல ஆசனங்களை சொல்லிக் கொடுத்துருக்கிறார்கள். வர்ஷா 7வது வகுப்பு, 7 வயது 2வது வகுப்பு, இன்னொரு மாணவர் 9 வயசு 3வது வகுப்பு, தாம்பரம். இப்பொழுது அவர்கள் தனுராசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் அப்படியே குப்புறப்படுங்கள். பத்மாசனத்தை கலைத்து விட்டு குப்புறப்படுங்க. தனூர் என்பது வில். வில் எதிரியை கொல்லும். நாம் இந்த ஆசனத்தை செய்தால் நோயை கொல்லும். காலேஜ் கொஞ்சம் அகலமாக அப்படி வச்சுக்கோ பாருங்கள். முழுமையாக செய்கிறது தனுராசனத்தை. டைஜிக் சிஸ்டம், ஜீரணக்கருவிகள் சரியாக இயங்கப்படும். சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், கணையம், அப்புறம் பெண்களுக்கான கர்ப்பப்பை, இவைகளெல்லாம் சீராக வேலை செய்யும். இந்த ஒரே ஆசனத்தில் இதில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை நீக்கிக் கொள்ளலாம். இதை ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு டாக்டர் வந்துட்டாங்க. இப்போது அப்படியே இந்த ஆசனத்தை கலையுங்கள். நன்றாக மூச்சு வாங்கி கொள்ளுங்கள். அப்படியே படே. ஏன் எந்திரிக்க? நல்ல மூச்சுலே அப்படியே இன்னொரு தடவை மடக்கி செய். வயிறு பெரிதாகிறவர்களுக்கு இந்த ஆசனம் செய்தால் வயிறு சுருங்கிவிடும். ஜீரணக்கருவிகளிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்கிவிடும். மலச்சிக்கல் நீங்கிவிடும். சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்கிவிடும். செஸ்ட் விரிகின்ற காரணத்தினால் மார்பகம், நுரையீரல் சரியாக வேலை செய்யும். ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதுக்கு செல்லக்கூடிய நாளங்கள் எல்லாம் சரியாக போய் ஹார்ட் சரியாக வேலை செய்ய வைக்கும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது பக்கவாட்டில் செய்ய வேண்டும். இப்போ ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்யுங்கள். திரும்பி அப்படியே நேராப்படு. பின்னால் போ, இன்னும் போ. தனுராசனம், வில்லாசனம்.
முழுமையாக முதுகெலும்பு வளைக்கப்படுகிறது. முதுகெலும்பை வளைக்க வளைக்க நல்ல பலன் கிடைக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலைங்கள். எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் இந்த ஆசனத்திலே அவர்கள் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு வந்துவிட்டது. மீண்டும் ஒரு முறை காலை மடக்குங்கள். மடக்கி பிடிங்க. தனுராசனம். முழுமையாக செய்கிறார்கள் பாருங்கள். எந்தவித சிரமமின்றி அற்புதமாக தனுராசனத்தை செய்கிறார்கள். அப்படியே மெதுவாக அந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கி கொள்ளுங்கள். அப்படியே எழுந்து பத்மாசனத்தில் உட்காருங்க. அங்கே பார்க்க. இன்னும் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சிறார்களே, தனுராசனம் என்பது டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் இருந்தால் நிறைய வியாதிகள் வருது. அங்கிருந்தால் ஆரம்பமாகுது. அது அன்னமய கோஷம் என்று சொல்வார்கள். அதில் இருந்தால் வியாதிகள் எல்லாமே ஆரம்பமாகுது. அந்த வயிற்றை சரியாக உணவு முறையின் மூலமாகவும் பயிற்சியின் மூலமாகவும் சரியாக வைத்து கொண்டால் நமக்கு நோய் என்பதே வராது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆசனத்தில் அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், ஹார்ட் அண்ட் லங்ஸ் ரெண்டுமே சரியாக வேலை செய்யும். 2 குளங்கள் தான் முக்கியமான குளங்கள். அவைகள் சரியாக இயங்கிவிட்டால் நமக்கு நோய் ஏது, சாக்காடு ஏது, அதைத்தான் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே இது போன்ற சின்ன சின்ன ஆசனங்களை மாணவர்கள் பருவத்திலே கற்றுக் கொடுத்து பெரியவர்களும் நடுத்தர வயதினர்களும் யுவதியர்களும் நீங்கள் கற்கலாம். முடியாதவர்கள் காலில் 2 துண்டை போட்டு கட்டி அதை பிடித்து கொண்டு நாம் வேலை செய்யலாம். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை நாளும் பழகி என்றும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.